இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவர்கிட்ட சாரி சொல்றா. சாரி கேள்றான்னு சொன்னேன். சாரி சாரி. ககன், டேய் கண்ணா ககன், இந்த மாதிரி பிளேஸ்ல மீட்டிங் வச்சதே எனக்கு சுத்தமா பிடிக்கல. உங்க மேல இருக்க மரியாதைக்காக தான் வந்தேன். வந்தது ஒரு விதத்துல நல்லதா போச்சுன்னு நினைக்கிறேன். லெட்ஸ் மூவ். தேங்க்ஸ் டா. டேய் தேங்க்ஸ் டா. உன் மேல கைய வச்சதுக்கு உன் பையன் எவ்வளவு வைல்டா ரியாக்ட் பண்ணான்னு நான் பார்த்தேன். நீ தேங்க்ஸ் சொன்னாலும் அதை கண்டுக்காம அவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். அதையும் நான் பார்த்தேன். உன் மேல கோபம் இருந்தாலும் உள்ளுக்குள்ள எவ்வளவு பாசம் இருக்குன்னு இந்த விஷயத்துல எனக்கு நல்லா தெரியுது. எந்த ஒரு தகப்பனும் இப்படி ஒரு புள்ள வேணும்னு தான் நினைப்பான்டா. இப்படிப்பட்ட ஒருத்தனை பிரிஞ்சிருக்கிறது உன்னோட துர்தஷ்டம் தானா? ஆர்டர் போடுறியா? ஏய், நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. முதல்ல இங்க இருந்து போ போ. போக மாட்டேன். இப்படி இல்ல, ரெக்வெஸ்ட் எப்படின்னு சொல்லவா? கிருஷ்ண பிரசாத் சார், உள்ள போய் தூங்குங்க சார். சாரி, என்னங்க உள்ள போய் படுத்து தூங்குங்க சார் அப்படின்னு நீ என் கால்ல விழுந்து ரெக்வெஸ்ட் பண்ணாதான் அப்புறம் அப்ப நான் டிசைட் பண்ணுவேன் நான் உள்ள போகணுமா வேணாமான்னு. அப்பா கேபி, எங்க அபூர்வா ஞாபகம் இருக்கா? பிளாஷ்பேக். மாமா, அவர் ஏதோ குடிச்சிட்டு பேசுறாரு. குடிச்சிட்டு பேசுறதெல்லாம் இல்ல, நான் உண்மையதான் பேசுறேன். என்ன சரச்சந்திரா மச்சான், நான் என்ன சொன்னாலும் உங்க காதுல ஏறாது. நான் என்ன சொல்லவா? உங்க தேவதைய நீங்க கண்மூடித்தனமா நம்புறீங்க. அச்சா, உண்மையை சொல்லணும்னா தேவதைங்கிறது இவங்க இல்ல, அவங்கதான். அவங்கதான் உண்மையான தேவதை. அவங்க செத்ததுக்கு காரணம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அபூர்வா அவங்க ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு தான் சொன்னாங்க. நீங்களும் அதை நம்பிட்டீங்க. அது போய் அவங்க ஒண்ணு சாகல, அவங்கள கொன்னுட்டாங்க, 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 அவங்கள கொன்னுட்டாங்க. நீ போனதுக்கு அப்புறம் இந்த வீடே இருண்டு போச்சுமா. நீ மட்டும் உயிரோட இருந்திருந்தா நான் திருடனா இருக்க மாட்டேம்மா. உனக்கு நான் அண்ணனா இருந்திருப்பேம்மா, அண்ணனாவே இருந்திருப்பேம்மா. வாங்கப்பா வாங்கப்பா. அபூர்வா, விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், வேண்டாம்ப்பா, விட மாட்டேன் அபூர்வா. மாமா, நீங்க வாங்க மாமா, ப்ளீஸ். நிஜமாவே என் ஷோபாவை யாராவது கொன்னுட்டாங்களா?
என் மேல இருக்கிற கோபத்தினால யாராவது கொண்டு இருப்பாங்களா? அவங்க பேரை சொல்லாம உன் பேரை அவன் சொல்லிட்டானா? மாமா கேபி ஏதோ உளறிட்டு இருந்தான். அத போய் உண்மைன்னு நினைச்சா எப்படி மாமா? அதான் சொல்றேன்ல, அந்த ஆளு திருடினது தெரிஞ்சு போச்சுன்னு அந்த கடுப்புல அவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிட்டான். அப்படிதானே சித்தி? ஆமாம்மா, அதேதான் மாப்ள. குடிகாரம் பேச்சு குழந்தைங்க விளையாடுற மாதிரி, அதெல்லாம் கண்டுக்க கூடாது. நீங்க போங்க போங்க போங்க. வாங்க மாமா, வாங்க வாங்க. ஒரு 4 காசு தூக்கி எரிஞ்சு ஊரை விட்டே துரத்தி அடிச்சிருக்கணும். அப்ப மீராவுக்கும் இந்த சக்காலத்தி சண்டை இருந்திருக்காது. இல்ல சித்தி, சின்சியாரிட்டியால அந்த கேபியோட பிளட் அப்பவே ஸ்பாயில் ஆயிடுச்சு. நான் என்னதான் பயமுறுத்தி அந்த கேபிய வெளியில துரத்தி இருந்தாலும் தான் தூரமா வந்துட்டோங்கிற தைரியத்துல ஏதாவது போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லிருப்பான். அப்ப எரிச்ச ஃபேக்டரிய, அதுல எரிச்ச ஷோபாவ, மாமாவுக்கு கேபி மேல இருக்கிற நம்பிக்கை, இதெல்லாம் சேர்ந்து என்ன மாட்டி விட்டுருக்கோம். நான் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் கரெக்டா தான் பண்ணிருக்கேன். கேபியை என் கைக்குள்ள வச்சுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள எனக்கு இப்படி ஒரு கிரிப்ப இருந்திருக்காம போயிருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தாமா. ஆனா அதே கேபி இன்னைக்கு உன் தலை மேலேயே ஏறி உக்காந்துட்டானே. இன்னைக்கு ஏதோ குடிச்சிட்டு உண்மையை சொன்னதுனால நீ தப்பிச்சிட்ட. நாளைக்கு குடிக்காம இதே உண்மையை சொன்னான்னா? அவன் குடிக்காம வந்து உண்மையை சொன்னாலும் என் மாமா நம்ப மாட்டார். நம்பணும்னா சாட்சியங்கள் வேணும். அது எதுவும் கேபி கிட்ட கிடையாது. நீ ஓவர் கான்பிடன்ஸ்ல இருக்காதம்மா. நீ அவனுக்கு திருட்டுப்பட்ட கட்டினல்ல, அதுல இருந்து அவன் வெறி பிடிச்சு அலையறான். சாட்சியங்களை கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்சிருவான். அப்படி ஏதாவது இருந்தா தானே சித்தி கண்டுபிடிக்கிறதுக்கு. அவன் பக்கத்துல பூமி இருக்கா. அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கங்கிற சந்தேகமும் எனக்கு இருக்கு. நீ திருடினா அந்த பூமி ஒரு போலீஸ் மாதிரி இல்லாத அவ அம்மாவோட ஆன்மாவையே உருவாக்குனா நடந்த மர்டருக்கு சாட்சியங்களை புரட்ட முடியாதா? உண்மைதான் சித்தி, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஒரு நாளும் யோசிக்கல. யோசிமா, யோசி. என் மாமா நம்ப மாட்டாருன்னு நீ கண்ணை மூடி ஜபம் பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னை ஏறி மிதிச்சிட்டு போயிடுவா. இதுக்கப்புறம் அந்த கேபி இந்த விஷயத்தை பத்தி வாயை திறக்காத மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணிடு. ஆமா சித்தி, பண்ணணும். பண்ணாம விட மாட்டேன். இதுக்கப்புறம் அந்த கேபி வாயை திறக்க கூடாது.